ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். பாலஸ்தீனத்தின் காசாவில் ஹமாஸை குறிவைத்து இஸ்ரேல் நாளுக்கு நாள் தாக்குதலை அதிகரித்து வருகிறது. 2 ஆண்டுகளாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவில் 65,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். சுமார் 1,66,000 பேர் காயமடைந்துள்ளனர். காசாவில் 90% மக்கள் உயிர் பிழைத்தால் போதும் என இடம்பெயர்ந்தனர். இச்சூழலில் மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியாக பிரிட்டன், கனடா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் பாலஸ்தீனத்தை ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக முறையாக அங்கீகரிப்பதாக அறிவித்துள்ளன. காசா மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்ற பிரிட்டன், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே எச்சரித்திருந்தன. எனினும் சண்டை தொடர்வதால் இந்த முடிவை எடுத்துள்ளன. ஏற்கனவே ஐநாவில் உள்ள 193 நாடுகளில் 140க்கும் மேற்பட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்துள்ளன. பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் கூறும்போது, மத்திய கிழக்கில் அமைதி மற்றும் இரு நாட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்த இந்த முடிவை பிரிட்டன் எடுத்துள்ளதாக தெரிவித்தார். ஹமாஸுக்கு நிர்வாகத்தில் எந்த பங்கும் இருக்காது என்று அவர் தெளிவுபடுத்தினார். போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்த ஸ்டார்மர், ஹமாஸ் பிடித்து வைத்துள்ள பணைய கைதிகளை விடுவிக்கவும் கூறினார். பிரிட்டன் பிரதமர் அறிவிப்புக்கு சில நிமிடங்களுக்கு முன் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த முதல் G7 நாடாக கனடா ஆனது. பாலஸ்தீனம், இஸ்ரேல் இரண்டுக்கும் அமைதியான எதிர்காலம் உருவாகும் என அந்நாட்டு பிரதமர் மார்க் கார்னி கூறினார். இஸ்ரேல் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. பிரிட்டன் உள்ளிட்ட 3 நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது ஒருதலைபட்சமானது. அதை நிராகரிப்பதாக இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சகம் கூறியது. அத்தகைய அங்கீகாரம் அமைதியை ஏற்படுத்தாது, பிராந்தியத்தை மேலும் சீர்குலைக்கும், எதிர்காலத்தில் அமைதியான தீர்வை அடைவதற்கான வாய்ப்பை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது என கூறியுள்ளது. பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது கொலையாளிகளுக்கான வெகுமதி என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென்-குவிர் விமர்சித்தார். தனி நாடு அங்கீகாரம் கேட்டு ஐநாவில் பல ஆண்டுகளாக பாலஸ்தீனம் போராடி வரும் நிலையில் 3 முக்கிய நாடுகளின் அங்கீகார அறிவிப்பு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மாதம் நடைபெறும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் 3 நாடுகளின் நிலைப்பாட்டை பிற நாடுகளும் பின்பற்றலாம் என தெரிகிறது.